வணக்கம் அண்ணன். வணக்கம் சார். அவரை தோட்டத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். மிகவும் ஒரு ரம்யமாக அழகாக இருக்கு. இது எந்த இடம் அண்ணன்? இது வந்து மட்டக்களப்பு மாவட்டம், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு தேட்டாத்தீவுங்கிற கிராமம். இது உங்களோட பேர் என்னன்னா? என் பேர் விவேகானந்தன். விவேகானந்தன். அவரை பயிற்சியை வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் செய்கிறீங்க? இதுக்குள்ள இப்போ இது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இப்போ ஒரு சாதாரணமாக 30 வருஷத்துக்கு மேலே செய்கிறோம். பரம்பரையாக செஞ்சு கொண்டு வருஷத்துக்கு மேலே இருந்து செய்கிறீங்க? ஆமாம், செஞ்சுட்டு வரோம். ஆனால் இதுக்கு புழுதாக்கமாக இதுமே ஒன்றுமே இல்லை. ஒரு நிறைய இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட தேவையில்லை. நல்லா இது நிறைய பேர் செய்கிறது குறைவு. இது மார்க்கெட்ல சரியான கேள்வி இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன் கூட இருக்கிற ஒரு மரக்கறி என்றதால இது வறட்சியை தாங்கியும் வாழும். மற்றபடிக்கு தண்ணி பெருசா அதுக்கு தேவையில்லை. மழை பெஞ்சா அதுக்கு தண்ணி அடிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு மழை பெஞ்சா எத்தனை நாளைக்கு தண்ணி அடிக்க தேவையில்லை. மழை பெஞ்சு இப்போ மழை தொடர்ந்து மழை பெஞ்சா அடிக்க தேவையில்லை. இப்போ மற்றபடிக்கு ஒரு 2 நாள் மழை பெஞ்சா அப்படி நாங்கள் ஒரு நாள் விட்டு அப்படி அடிக்கிறது. நாங்கள் 2-3 நாள் விட்டுட்டு அடிக்கலாம். இந்த அவரை செடியை நீங்கள் நடுக செய்யக்குள்ள இந்த விதைகள் எங்கேருந்து எடுக்கிறீங்க? விதையை நாங்கள் இதிலேயே தான் பரம்பரையாக நாங்கள் இதிலே உற்பத்தி செஞ்சு இதிலேயே விதையை எடுத்து காய வச்சு இதிலேயே தான் நாங்கள் உற்பத்தி செஞ்சு இதில் எடுத்து வச்சு திரும்ப நாடுவீங்க. அது ஒரு பாரம்பரியமான ஒரு இனம். என்ன இந்த இன விருத்தி செய்யப்பட்ட இனமெல்லாம் இல்லை, ஹைபிரிட் இனமெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. நம்மளோட பழைய நாட்டு இனம். அப்போ நீங்கள் அந்த இதில் இருந்து விதையை எடுப்பீங்க, திரும்ப இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ளே அதே விதையை பயன்படுத்துவீங்க. அப்படி நடுகை செய்யக்குள்ள அந்த நிலத்தை எந்த மாதிரி பண்படுத்துகிறோம் நீங்கள்? எப்படி அவரை புதுசாக நாட்டக்குள்ளே இப்போ நாங்கள் இந்த முறை இதில் பயிர் இந்த அவரை நாட்டிருந்தோம்னா அடுத்த முறை வேற பயிர் நாட்டுவோம். வேற பயிர் நாட்டுவோம், அவரே நாட்டுவீங்க. அப்படி மாற்றி நாங்கள் செய்யறது. முதல் உழவடிப்பீங்க. உழவடிச்சு போட்டு என்ன மாட்டு எருவெல்லாம் போடுறதா? மாட்டு எருவு போடுவோம். மற்ற சேதன பசலையும் போடுறது. மற்றது பெரும்பாலும் இதுக்கு அந்த மற்ற ரசாயன உரங்கள் பெருசா தேவையில்லை. நல்ல வறட்சியெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தண்ணி கூடினாலும் இது சடைச்சிடும், காய்க்காது. காய்க்கிற வீதம் குறைவான தண்ணியும் இருக்கப்படாது. இப்போ உழவு செய்துட்டு அவரை செடி நாட்ட போகிறீங்க. இப்போ எந்த மாதிரி நாட்டுறீங்க? இந்த பாத்தி போட்டு நாட்டுறது இல்லாது அவரை, அல்லது சும்மா கோடு அடிக்கி போட்டு கோட்டில் நாட்டி விட்டுறதா? எப்படியான? நாங்கள் பாத்தி போட்டு தான் நாட்டுறது. ஏன்னா எவ்வளோ இடைவெளி இருக்குதோ அவ்வளோக்கு நல்லா இடைவெளி இருந்தால் நல்லா படந்து காய்க்கும். ஒரு பாத்திக்கு இன்னொரு பாத்திக்கு இடையில எவ்வளோ இடைவெளி? 3 அடி 4 அடி. 4 அடி வைப்பீங்க. ஒரு பாத்திக்குள்ள எத்தனை கண்டு நாட்டுவீங்க? 3 நாட்டுவோம், 2 நாட்டுவோம், 3 2க்கு மேலே நாட்டுவீங்க. 2 3 அப்படி நாட்டுவீங்க. இப்போ நீங்கள் நாட்டிருக்கிற இதில் எல்லாம் எத்தனை பாத்தி மட்டில் இருக்கும்? சாதாரணமாக இதில் 200க்கு மேலே இருக்கும். 200 பாத்திக்கு மேலே இருக்கு. இப்போ இதில் ஒரு வாரத்தில் எத்தனை கிலோ அப்படி அறுவடை எடுக்கிறோம்? இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிறோம் 100 கிலோ கிட்ட வரும். 100 கிலோ கிட்ட 100 கிலோ கிட்ட அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் கிழமைக்கு இருக்கா. இப்போ இந்த பூக்கள் எல்லாம் நான் பார்த்தா இதில் கொஞ்சம் கூடிய பூக்கள் எல்லாம் கறி இருக்குது. அது மழை பெஞ்சா மழை பெஞ்சா இந்த மழைக்கு இந்த பூ ஒத்து போகாது. மழைக்கு பூ உதிரும், அப்படி கொட்டிடும். அப்ப எந்த காலப்பகுதியில் இது நல்லா? இது வந்து நல்ல மார்கழி மாசம், அதுக்கு பிறகு பனி விழுகும். மார்கழி தை பனி சொல்ற நேரங்கள்ல நல்லா காய்க்கும். என்ன அப்படி காய்க்கிற நேரம் இப்ப உங்களோட இந்த பிறப்ப உழவுலையும் இப்ப இருக்கிற வர செடி உழவுலையும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ ஆயிலாம்? நல்லா காய்க்கிற நேரங்கள்ல நல்லா கூட ஆக்கிற நேரத்தில் சாதாரணமாக 250-300 கிலோ அப்படி ஆகும். அதுக்கு மேலே தான் போகும். அதுக்கு மேலே தான் ஆகும். ஒரு டைமில் எப்படியும் 100 கிலோ ஆகலாம். ஒரு 7 நாளைக்கு ஒரு முறை 100 கிலோ. இப்போ நீங்கள் இந்த அவரை செடி நாட்டுறீர்கள், பெரிய ஒரு பரப்புரை கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் நாட்டிருக்கிறீர்கள். இந்த அவரைக்காய் ஆகிறது என்ன நீங்களே குடும்பத்தோட? குடும்பத்தில் தான் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்களோட வைப்பு நானும் மாமி வந்தோம்னா ஆஞ்சிட்டுவோம். எல்லாம் ஆயிரம். வெளியில இருந்து காசிக்கு பிடிக்க அப்படியெல்லாம் ஆயிரது வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஆஞ்சிடலாம். ஒரே நாள் ஆயணுமெண்டு இல்லை. ஒரே நாள் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துண்டு ஆயிடும். ஒரு பகுதியில். இப்போ இந்த அவரை செடி நடுக செஞ்சு எவ்வளவு காலமாகுது? இப்போ வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம். 1 மாதம் என்ன 1 மாதம் ஆகுது. எவ்வளவு நாளில் காய்க்க ஆரம்பிக்குது? காய்க்கும்
1 மாதத்துக்கு பிறகு தான் காய்க்க துவங்கிடும். அப்போ இது இப்போ எவ்வளவு இடத்துல நாட்டிருக்கீங்க இப்போ நீங்கள்? ஒரு அரை ஏக்கர் போல் எல்லாம் சேர்த்து அரை ஏக்கர் கிட்ட நாட்டிருக்கு தானே? ஒரு தரம் அறுவடை செஞ்சிட்டீங்க. எத்தனை நாள் இடைவெளி விட்டு அடுத்த அறுவடை செய்வீங்க? 7 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அறுவடை செய்வீங்க. இந்த அவரைக்காய் வந்து என்ன இனம்? இப்போ இது நிறைய இருக்கு. இது தட்டவரன் சொல்றேன். தட்டவரன் சொல்றேன். தட்டையா இருக்கிற காய். தட்டவரன். இதுல நிறைய இதுல சிறுசும் இருக்கு, இது பெருசும் இருக்குது, மற்றது கொத்தவரை இருக்குது. எல்லாம் அவரை தான். இது வந்து தட்டையா இருக்கிற தட்டை அவரண்டி சொல்றீங்க. இந்த அவரைக்காய் நீங்க அறுவடை செய்றீங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து வியாபாரி இங்கே வந்து உங்கள்கிட்ட எடுக்கிறவங்களா இல்லை நீங்கள் கொண்டு மார்க்கெட் வழியாக கடைகள் மார்க்கெட்டுகளில் கேட்டு கொடுத்து அப்படி என்ன மாதிரி இது நீங்கள் வந்து வியாபாரி வந்து கேட்டு எடுத்து போவாங்க. மற்றபடிக்கு எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு 2 வியாபாரி வச்சிருக்கீங்க. அவைகளுக்கு வளமையாக கொடுக்குறது மாதிரி கொடுத்துக்கிட்டு வர்றோம் நாங்கள். சாதாரணமாக இப்போ நாங்கள் என்ன விலை உங்களுக்கு இது அவரைக்காய்க்கு 1 கிலோவுக்கு என்ன விலை போடுறாங்க? இப்போ தற்போது இப்போ 400 போகுது. கிட்டத்தட்ட 400 போடுது. எங்களுக்கு 400 போடுவாங்க. ஆனால் வியாபாரி கூடுதலாக வச்சு தான் விற்கிறாங்க. இப்போ மிக நீண்ட காலமாக அவரை பயிர் செய்கிற நீங்கள் ஆகக்கூடியது 1 கிலோ என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? 500 கொடுத்துருக்கேன். 500 கொடுத்தீங்க. அதுக்கு மேலே கொடுக்கல. குறைஞ்சது எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? குறைஞ்சது 50, 100, 100 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அவரைக்காய். இந்த இப்போ அவரே நாட்டிருக்கீங்கன்னா இப்போ காய்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த நடுகை செஞ்சதுலேருந்து இது முழுமையாக காய்ச்சி அவர ஈல்ட் எல்லாம் முடிகிறதுக்கும் எவ்வளோ காலம் எடுக்கும்? இனி இதிலிருந்து நாங்கள் இனி பயன்பெறையலான்னு சொல்லி நீங்கள் வேற பிடுங்கி எறிகிறதுக்கு வருவீங்க. அது வரைக்கும் இவ்வளோ காலம் எடுக்கும் நடுகை செஞ்சு அது ஓய்கிற வரைக்கும்? கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகும். 6 மாதம் நேரம். இந்த நாட்டு அவரன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 1 வருடத்துக்கு மேலேயும் கிடக்கும். இந்த இடையில வெள்ளம் அது இதுகள் வந்து என்ன பிரச்சனைனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு அறிவு இருக்கும் இல்லைண்டா 6 மாதம் தான். 6 மாதத்துக்குள்ள ஆகிடும். வெள்ளம் பிடிக்கிறதா இந்த விளவுல? வெள்ளம் பிடிக்குதுங்க. அதான் இப்போ ஜனவரிக்கு இடையில இப்போ என்ன ஆகும் தெரியாது. அப்படியே வெள்ளம் பிடிச்சா பிரச்சனையாகும். வேறு மற்றபடிக்கு என்ன அது போடுறது ரசாயன உரமோ எண்ணெயோ உங்களுக்கு இதுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. பெரிய புழுத்தாக்கம் பூச்சி தாக்கங்கள் எல்லாம் வர இல்லை. அப்படி பெருசா வராது, குறைவு. இதுக்கு புழுத்தாக்கமும் பூச்சி கொல்லி அதெல்லாம் தெளிக்க தேவையில்லை. இந்த அவரை செடியை நட்டு நீங்க இப்ப இந்த படரை விட்டுருக்கீங்கன்னு இந்த செடி படருது. இதுக்கு என்ன இப்போ மிலாறு குத்துனீங்களா? மிலாறு தான், மிலாறு. மற்றது இல்லைன்னு இப்போ நாங்கள் ஒரு முறை கொச்சி செஞ்சிருந்தோம்னா அதுக்கு சுச்சி எல்லாம் பிடுங்க தேவையில்லை. அதுக்கு இடையில அவரை செடியை நட்டு அப்படியே கொச்சி மரத்திலே விட்டுருவீங்க. அப்படிதான் விட்டுருவீங்க. கொச்சி மரம் எல்லாம் இருக்குது, இடையிடையே கொச்சி காயை மாஞ்சி எடுக்கலாம். இல்லை விட்ட கொச்சி தான் இது. விட்ட கொச்சிக்கு இடவழி எல்லாம் விதையை நாட்டி விடுவீங்க. இந்த அவரை செடி நடுக பண்ணி இப்போ எவ்வளோ காலம் ஆகுதுன்னா? இப்போ இது கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆகுது தான் நாட்டி. 2 மாதம் ஆகுது. காய ஆரம்பிச்சிட்டீங்க. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் பூவும் பிஞ்சுமா கிடக்கு பாருங்க. பூவும் பிஞ்சுமா இப்படி தான் காய்க்கும். மழை பெஞ்சாலும் இந்த பூ தான் கொட்டுதுங்க. மழை பெஞ்சா மழை இதுக்கு ஆகாது. மழை ஆகாது சொல்லுவாங்க. பனிக்கு தான் நல்லா காய்க்க முடியும் சொல்லுவாங்க. அப்போ ஜனவரிக்கு பிறகு பனியில நல்ல காயும். அப்போ இந்த அவரை செய்யாலே உங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கா? இந்த 30 வருஷமா செய்யறேன்னு சொல்றீங்க, எப்பயாவது நட்டம் ஏற்பட்டிருக்கா? நட்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இது செய்ய நட்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. நல்ல விஷயம். இந்த எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் கத்தரி கொச்சு நாட்டிட்டு கிடந்து அது மலிஞ்சு போயிட்டுன்னு சொல்றதை விட இப்படியான ஒரு முக்கியமான ஒரு நாட்டு இனம் அவரை, அதுவும் எல்லாரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு புரோட்டீன் சத்து இருக்கிற ஒரு அவரை பயிர் இது. அந்த அவரையை விரும்பி 30 வருஷமாக உங்களோட குடும்பத்திலேருந்து செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல விஷயம். இப்படி என்னென்னா விவசாயத்தில் இப்படியான மாற்றங்களை செய்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரு விடயம். என்ன ஒரே பயிரை எல்லாரும் ஒரே நேரத்தில் நாட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றி பயிர்கள் மாற்றி நாட்டுறது தான் ஒரு நல்ல விடயம். அது இந்த விலை தளம்பலும் ஏற்படாது, எல்லாருக்கும் போய் சேரும் எல்லா பொருட்களும். அப்போ இதுக்கும் உங்களுக்கு விலை ஒரு நிரந்தரமான ஒரு விலை ஒன்று இருந்து கொண்டு இருக்கும். என்ன
என்னன்னா வியாபாரி தண்ணி வந்து இங்க எடுத்து போறாங்க. வியாபாரி உங்கள்கிட்ட வந்து எடுத்து போறாங்க. ஏண்டா இது தட்டுப்பாடு தானே. இப்போ பழைய மாதிரி முதல் இந்த வேலியல் அங்கே இங்கே எல்லாம் வந்து அவரை காய்ச்சி கிடக்கும். இப்போ அவரை இல்லை. ஒரு சில உங்கள்கிட்ட அப்படி தான் ஒரு சில தான் இருக்குது. அப்போ இது வந்து தட்டுப்பாடு தானே. அப்போ வியாபாரி மாதிரி உங்களை தேடி வரத்தான் பார்ப்பாங்க. இப்போ போகிற உங்களுக்கு இப்போ இந்த தர விலை வந்து எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கா? என்ன மாதிரி கட்டுப்பாடுனா கொஞ்சம் கஷ்டம் தான். கட்டுப்பாடு கொஞ்சம் இதாக இருக்கு. ஓ என்னட்டு என்ன விலை போடுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிலோ? இப்போதைக்கு 400 போடுறாங்க. 400 போடக்கல எல்லாம் சரியாக தான் வருதுங்க. கொஞ்சம் இப்போ இந்த மழை காலம், மழை சீசன் தானே. மழை நேரத்தில் பூவெல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் காய்க்கிற வீதம் குறைவாக இருக்குது. இந்த காய்க்கிற வீதம் குறைவாக இருக்கிற அதே நேரத்தில் அவங்களுக்கு இப்போ 400 விலை போடுறாங்க வியாபாரி மாதிரி. அந்த விலை வந்து அவங்களுக்கு நட்டமண்டு இல்லை, ஆனால் கையும் கணக்கும் சரியன்ற மாதிரியான ஒரு விலையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இன்றைக்கு அவரைக்காய் ஒரு கிலோ வந்து சாதாரணமாக மார்க்கெட்டில் 800 விற்கிறாங்க ஒரு கிலோ. அந்த 800 இங்கே விவசாயிக்கு 400 போய் சேருது. இடையில் அரைவாசி 400 எங்கேயோ பிரிக்கப்படுது, வியாபாரிகளுக்குள்ளே பிரிக்கப்படுது. அப்போ அது வந்து அதில் இன்னும் ஒரு சிறிய ஒரு பகுதி இந்த விவசாயத்தை கஷ்டப்பட்டு செய்கிற விவசாயிகளுக்கு போய் சேருமென்னு சொன்னால் வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்த இந்த அவரை வந்து இப்படி இந்த காடு மாதிரி இருக்குது தானே, இதுக்குள்ள இந்த காட்டு பகுதி இந்த வேறு எதுவும் பாம்புகள் அப்படி பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? அப்படி பாம்பு கோயில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம கீழே அடியில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கணும், நேரமும் சுத்தமாக வச்சிருக்கணும். இல்லை நம்ம இல்லைன்னா இந்த ஷூ, அந்த பெரிய ஷூ போட்டுக்கொண்டு தான் ஆயணும். இல்லைன்னா நமக்கு தெரியாமல் காலை வச்சோம்னா பாம்பு வாரதா பாம்பு கண்டிருக்கேன் நான். அவதானமாக தான் செய்யணும். இது அவதானத்தோட விவசாயத்தில் கஷ்டப்பட்டு விவசாயிகள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்குரிய நியாயமான விலையும் அவங்களோட விவசாய பொருட்கள், உற்பத்தி பொருட்களுக்குரிய நியாயமான விலையும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி அண்ணன், வணக்கம்.